பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, முதலில் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். ஆதார வசனம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள். முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவனும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின் படியே பானையிலே அழிந்து வந்து போவதுமில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. மிகா 7:15. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், தேவராஜ்யத்தின் புத்திரர்களை சிறு ஜெபம் செய்வோம். இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் மக்களுக்கு எனக்கு ஏன் நடக்க மாட்டேங்கிறது, எனக்கேன் வரவில்லை, எனக்கேன் தடைகள் என்று கேட்பவர்களுக்கு இன்று ஒரு விடுதலையை கொடுத்த ரகசியத்தை உடைத்து அவர்கள் சிறையிருப்பு என்று மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆதியாகமம் 1 அதிகாரம் வெறும் கிரியேஷன் தான் என்று அதில் கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது, இது தேவனுடைய செயல் என்கிறார்கள். கண்கள் காணும் இந்த உலகமும் அவருடைய படைப்புகளும் தேவனுடைய சிந்தையில் இருந்தது. படைப்பதற்கு முன்பாக, கண்கள் பார்ப்பதற்கு முன்பாக அவருடைய விருப்பமாக இருந்தது. எண்ணங்களாக, வரைபடங்களாக அவருடைய சிந்தையில் இருந்தது. சிந்தையில் இருந்ததைத்தான் வார்த்தையாக ஆக வேண்டும், ஆக வேண்டும், உண்டாகட்டும் என்று கட்டளையிட்டார். அவர் என்ன சொன்னாரோ அப்படியே ஆவியானவர் செய்து முடித்தார். மக்களே, ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இந்த 1 அதிகாரம்தான் நம்முடைய சகலத்திற்கும் முதற்படி. நாம் ஆசீர்வாதமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டும் நல் வாழ்வு வாழ்வது இதில்தான் இருக்கிறது. உலக தோற்றத்திற்கு முன்பே நமக்காக தேவன் சகலத்தையும் முன் குறித்தார் என்று 1 பேதுரு 1:20 ஆவியானவர் எழுதி வைத்துள்ளார். உலகமே தோன்றவில்லையே, பின்ன எப்படி? தேவன் தனது சிந்தையில் வைத்திருந்தார் உங்களையும் என்னையும். அந்த சிந்தையிலிருந்து தான் எடுத்து வார்த்தையின் மூலமாக கட்டளை கொடுக்கிறார், நடக்கிறது. இந்த மட்டும் நாம் புரிந்து கொண்டால் போதும். நமக்கும் எல்லா காரியங்களையும் சிந்தையில் முதலில் இருக்க வேண்டும், விருப்பமாக இருக்க வேண்டும், ஆசையாக இருக்க வேண்டும். அந்த சிந்தையில் நல்ல எண்ணங்கள், நல்லவைகளை தேடி எடுத்து வைக்க வேண்டும். அந்த சிந்தையில் தேவனுடைய வார்த்தை, விருப்பத்தை, சித்தத்தை எடுத்து வைக்க வேண்டும். இருதயம் நிரம்ப வேண்டும். நீங்கள் சொல்லுங்கள், நடக்கும். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் வெளிப்படுத்துகிறார். மறைவானைகள் ஆவிக்குரியவைகள், அவருக்குரியவைகள். சிந்தையில் நம்மை அளவில்லாமல் அற்புதமாய் ஆசீர்வதித்து வாழ வைக்க வேண்டும். நம் ஆத்துமா வாழ்வது, விரும்புகிறதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவரது ஆசை, அவரது விருப்பம். 3 யோவான் 2வது வசனத்தை வாசியுங்கள். தனது விருப்பம் சிந்தையில் இருப்பதை செயல் வடிவம் கொடுப்பதற்கு நடுவில் மனிதனுக்கு ஒரு பிரமாணத்தை வைத்து விட்டார். இந்த பிரமாணத்தை ஸ்தாபித்தவர் கர்த்தர் தான். அவரே இதை மாற்ற மாட்டார். ஆசீர்வாதத்தை கையில் எடுக்கும்போது அதோடு இந்த பிரமாணம் ஒட்டி கொண்டுதான் வருகிறது. இதை தவிர்க்கவே முடியாதுங்க. ஒரு பக்கம் மாத்திரம் இருக்கிற நாணயத்தை காசு நீங்கள் பார்த்தது உண்டா? சொல்லுங்க. வார்த்தையின்படி செய், பிழைப்பாய். கீழ்ப்படி நட, பிழைப்பாய், பெறுவாய். இந்த வார்த்தையினுடைய இருதயத்தில் இருக்கட்டும். அதன்படி செய். இப்படித்தான் வேதம் சொல்கிறது. நான் செய்வேன் என்றுதான் வாக்குகள் வெளியே வருகின்றன. நாமோ நீங்கள் முதலில் செய்யுங்க, நீங்கள் முதலில் கொடுங்க, இந்த குடிகார கணவனை திருத்துங்க, முதலில் நோயை குணமாக்குங்க, வீட்டு சண்டையோ சண்டை, இதற்கு முதல் ஒரு முற்றுப்புள்ளி வையுங்க, பின் நான் அதிகாலை இழந்து உங்களை தேடுகிறேன், சபைக்கு வருகிறேன், சபை ஒழுங்குகளை கடைப்பிடிக்கிறேன் என்பது போல நமது பேச்சு நடவடிக்கை இருக்கிறது. ஏதாவது ஒன்றை என் வாழ்வு செய்யுங்கப்பா என்று நிற்கிறோம். அவரோ, மகளே, மகனே, உன் சரீரத்தை பார். இந்த அற்புதமான சரீரத்தை உண்டாக்கினாயா? நான் அல்லவா உண்டாக்கவில்லையா? வெளியே வந்து பார். என் படைப்புகள் யாவும் உனக்காகத்தான். நீர் ஒருவன் மட்டுமே பிறந்திருப்பாய் என்றால் உனக்கு மட்டுமே இந்த சகலத்தை நான் உண்டாக்கியிருப்பேன், படைத்திருப்பேன். ஹாஸ்பிட்டலில் 1 மணி நேரத்திற்கு ஆக்சிஜன் யூஸ் பண்ணினால் இவ்வளவு பணம் பே பண்ண வேண்டும். நீ இதுவரை எவ்வளவு ஆக்சிஜன் யூஸ் பண்ணியிருக்கிறாய்? கட்டணம் கேட்டேனா? நான் உன்னை விடுதலையாக்க, ஆசீர்வதிக்க, உயர்த்த யாருடைய உதவி எனக்கு தேவையில்லை நான் கேட்டேனா? நான் தானே திட்டமிட்டேன். ரட்சிப்புக்கு நீ என்ன செய்த? நான் தானே எல்லாவற்றையும் பண்ணினேன். ஆனால் ஆகிலும் நீ ஏதாவது ஒன்றை என் சிந்தையில் வை. உன் காரியமாக நான் இறங்கும் போது அதுதான் என்னை செயல்பட தூண்டும். ஒரு விசுவாச செயல் என்னுடைய சிந்தையை திருப்பட்டும். விசுவாசத்தோடு நான் சொன்ன கட்டளை அத்தனையும் 100% பர்ஃபெக்டாக கடைப்பிடிக்க முடியாவிட்டாலும் நீ முயற்சி செய்தாயா, கீழ்ப்படிந்தாயா என்பது என் சிந்தையின் சமூகத்தில் பதிவாகியிருக்க வேண்டும். யோர்தானே காலை வையுங்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கைப்பட்டி சுமப்பவர்கள் யோர்தானே காலை வையுங்கள். அது புரண்டுதான் வருகிறது. வையுங்கள், நான் பிளந்து கொடுப்பேன் என்று சொன்னார்.
வைத்தார்கள், பிளந்தது. நீ பிளந்து கொடுங்கள், நாங்கள் வைக்கிறேன் என்று சொன்னார்களா? இல்லையே. அவர் சொன்னதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். முதலில் கீழ்ப்படிய வேண்டும். மேற்படிக்கு போக வேண்டுமானால் முதலில் கீழ்ப்படிய வேண்டும். என்னை முதலில் வை, முதன்மைப்படுத்து, முக்கியப்படுத்து என்கிறார். நான் முக்கியப்படுத்தாவிட்டாலும் முதன்மைப்படுத்தாலும் அவர் முதன்மைக்குரியவர், கணத்துக்குரியவர், மகிமைக்குரியவர் தான். நமக்கு லாபம் என்றால் நாம் அதை செய்ய வேண்டும். முதலில் இந்த போட்டியில் யார் ஜெயிப்பார்கள்? கர்த்தர் தான் ஜெயிப்பார். எத்தனை மணி நேரம் அழுதோம், எவ்வளவு கண்ணீர் சிந்தினோம் என்பது கணக்கல்ல. அதை பார்த்து மனம் உருகி ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. மனம் உருகுவார், நமக்கு இறங்குவார், மறுபடியும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நினைப்பூட்டுவார். அந்த முறுமுறுப்பதை நிறுத்து, கவலைப்படுவதை நிறுத்து, நெகட்டிவாக பேசுவதை நிறுத்து, சோம்பேறித்தனமாக இருப்பதை நிறுத்து என்றுதான் சொல்வார். கீழ்ப்படிய வேண்டும். அந்த விசுவாச செயல் மட்டும்தான் ஆசீர்வாத கதவுகளை திறந்துவிடும். இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு இன்றே செயல்படுங்கள். உங்களது அட்டவணையும் முதலில் என்று ஒன்று இருந்தால் அது கர்த்தருடைய காரியமாக இருக்க வேண்டும். அப்படித்தான் நேரத்தில் முதல் பகுதியை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அது ஒரு சில நிமிடங்களாக கூட இருந்தாலும் பரவாயில்லை. வருமானத்தில் முதலில் கர்த்தருக்கு என்று எடுத்து வையுங்கள். அது உங்கள் காசு அல்ல, அது உங்கள் பணம் அல்ல. அவரை கனப்படுத்துவதாக 1 சாமுவேல் 2:30, மல்கியா 3ஆம் அதிகாரம் 7-11 வரை வாசித்து பாருங்கள். மத்தேயு 6:33 இதைத்தானே சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்புறம்லாம் கொடுக்கப்படும். முதலாவது அவரை செய்யுங்கள் என்று தான் சொல்லுகிறார். காலையில் எழுந்தவுடன் அவரை கூட தான் பேச வேண்டும். அந்த கண்கள் அவருடைய வார்த்தைத்தான் பார்க்க வேண்டும். அப்புறம் தான் நியூஸ் பேப்பர் படிக்க வேண்டும். காலையிலிருந்து இரவு வரை நாம் சிந்திப்பது, பேசுறது, செய்தது எல்லாம் நாம் மறந்து விடலாம். நம்ம கூடவே இருக்கும் ஆவியாளர் மறப்பதில்லை. எத்தனை அரட்டை ஆஃபீஸுக்கு போன உடனே அடிக்கிறோம், காசிப்பிங் பண்ணுகிறோம். காலையில் போன உடனே நாமும் என்ன செய்ய வேண்டும்? முதலில் ஒரு நிமிடம் போதும். கண்ணை மூடி ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் கம்பெனி பற்றி பேசுவது, சம்பளம் வாங்குறாரு, ஆனால் கம்பெனி பற்றி பேசுவது, மேனேஜர் பற்றி குறை கூறுவது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றி சொல்ல வேண்டும். எப்படிங்க மோசமான மேனேஜருக்கு நன்றி சொல்வது? மோசமான மேனேஜர் வைத்ததுனால தான் நாம் இந்த அளவுக்கு திருந்தி இருக்கிறோம். நமக்கு மாதமான சம்பளம் கிடைக்கிறது. நன்றி சொல்ல வேண்டும். முறுமுறுப்பதோ குற்றப்படுத்துவதோ நமது வேலை அல்ல, அது அவருடைய வேலை. அவர் பார்த்து கொள்வார். இப்படி உங்களே நீங்களே வித்தியாசப்படுத்தி வாழ வேண்டும். முதலில் இதை செய்ய வேண்டும். வித்தியாசத்தை காட்ட வேண்டும். எனக்கு உலகத்திற்கு வித்தியாசம் பாருங்கப்பான்னு காட்ட வேண்டும். இதற்கு பணமும் சுகமும் எதுவும் தேவையில்லை, மனம்தான் தேவை. தெய்வ பயம் இருப்பதை பேச்சில் செயலில் காட்ட வேண்டும். உங்களை பற்றிய நல்ல பதிவு தேவனுடைய சிந்தையில் சமூகத்தில் எட்டட்டும். எலியா, முதலில் கொண்ட வசனத்தை நான் குறிக்கிறேன். எலியா விதவை வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். மழை வராதுன்னு 3 வருடங்களுக்கு. அந்த விதவியானவள் 2 விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு என்று கேட்டாள். அவள் தண்ணி எடுக்க போகும்போது ஒரு சின்ன அடை எனக்கு பண்ணி கொடுமான்னு கேட்குறாள். எதற்காக? ஆசீர்வதிப்பதற்காக. அவள் எதிர்த்து பேசவில்லையே. கொஞ்சமாக தான் இருக்குது, கொஞ்சம் என்ன தான் இருக்குதுன்னு சொன்னாள். அதில் எனக்கு ஒன்று பண்ணி கொடுனாள். அந்த கொஞ்சத்திலேயே முதலில் ஒரு அடையை பண்ணி கொண்டாந்து தீர்க்கதரிசிக்கு, தேவனுடைய மனுஷனுக்கு கொடுத்தாள். அவள் நினைத்தாளா இதை நாம் கொடுப்போம், அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று? இல்லையே, கீழ்ப்படிந்தாள். அது எவ்வளவு ஆசீர்வாதமாகிறது அதை தெரியும். உங்களுக்கு படித்து பாருங்கள். சின்ன சின்ன காரியத்தை தேவனை கனம் பண்ணுவது, விசுவாசத்தில் வாழ்வது அவர் இருதயத்தில் பதிவாகட்டும். பெரிய காரியங்களை யோசிக்காதீர்கள். சின்ன சின்ன காரியங்களை, வித்தியாசத்தை காட்டுங்கள், விசுவாசத்தை காட்டுங்கள், கீழ்ப்படிதலை காட்டுங்கள். தாவீதை பெற்ற ஆண்டவர் என்ன சொன்னார்? என் இருதயத்தில் ஏற்றவன் என்று சொல்லவில்லையா? தாவீதை எப்படி ஆசீர்வதித்தார்? அதை காட்டிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். மனசே மோசமான ராஜா. 2 நாளாக 33ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அசிரியர்கள் அவனை கையை பிடித்து விலங்கு போட்டு பாபிலோனுக்கு கொண்டு போக ஆயத்தமாகி விட்டார். விலங்கு போட்டாச்சு. அடிமையாக ஆரம்பித்தான். அடிமை வாழ்வு ஆரம்பிக்கும் போது முதலில் அவன் செய்து தன்னை தாழ்த்தினான். எனக்கு இறங்குமையா என்று கெஞ்சினான். உடனே இறங்கினார். விலங்குகள் அகற்றப்பட்டது. பழைய நிலைமைக்கு வந்தான். அவன் முதலில் அதைத்தான் செய்தான். அடிமை வாழ்வுக்கு முதலில் ஆரம்பிக்கும் போது இதான் செய்ய. ஐயோ விலங்கு போட்டாச்சுன்னு போத்தானா போகிறோம் என்று நினைக்கவில்லை. ஜெபிக்கலாம். தகப்பனே, கண்டுகொண்டேன் ஒரு புதையலை, பொக்கிஷத்தை, ரகசியத்தை. உங்களையும் உங்கள் வார்த்தையை முதலில் கனப்படுத்துவேன், கீழ்ப்படிவேன். உங்கள் சிந்தையில் நான் உங்களது பிள்ளை என்ற செயலில், பேச்சிலே, செயலிலே காண்பிப்பேன். இதில் எனக்கு என்ன லாபம், இதில் எனக்கு என்ன லாபம் என்று லாப நோக்கத்தோடு செய்ய மாட்டேன். அப்பா பிள்ளை என்ற உறவை காண்பிப்பேன். உங்களையே எனக்கு கொடுத்துற மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி அப்பா? கேட்டிருக்கிறேன், கொடுப்பேன். சகலத்திற்கும் மகிமையை செலுத்த உங்கள் பிள்ளையாக இருப்பேன். இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், அல்லேலூயா. இன்றைய சிந்தனைக்கு முதலில் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும்.
ஹல்லேலூயா.